தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி 17ஆம் தேதி இந்த ஆண்டு பிறக்குதுங்க. 1/1/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த குருவோட ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு தான். அந்த நாள்லேயே இந்த ஆண்டு பிறக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த குருவோட ஆண்டுலேயும் பிறக்குது. அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியும் குரு தான். தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு தான். உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா 4 கிரகம் சஞ்சாரம் செய்யுது ராசியிலே. ஏன்னா ராசியில் அதிக கிரகங்கள் சேர்க்கப்பட்டால் யோகம், அதிக கிரகங்கள் சேர்க்கப்பட்டால் அவயோகமும் சொல்லக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா போருக்கு சண்டை வந்துடும் வச்சுங்களேன். அதிக கிரகம் சஞ்சாரிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையில்லாத ஒரு சண்டையை கொடுத்துரு. அது மாதிரி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடியது 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யுது. அதாவது சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும். அவங்க ராசி அதிபதி போய் 7ல் போய் பாதகத்தில் இருக்கார். அடுத்தது உச்சத்தை நோக்கி போகிறார், உச்சத்தில் இருக்க போகிறார் இந்த ஆண்டு. அப்போது 4ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு பகவான், பாக்கியத்தில் கேது. அப்போ எல்லாம் உங்கள் ராசியில் இந்த கிரகங்களும் சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா குழப்பத்தை கொடுக்குங்க. ஏன்னா கிரகங்கள் அதிகம் சஞ்சாரம் செய்யும்போது குழப்ப நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட குலதெய்வ வழிபாடு தீர்வை கொடுக்கும், இஷ்ட தெய்வ வழிபாடு தீர்வை கொடுக்கும். ஏன்னா இஷ்ட தெய்வம் என்று பார்க்கும்போது அங்கே கேது உட்காந்துட்டார். கேது உட்காந்துன்னு விநாயகர் வழிபாடு சிறப்பு சால சிறந்ததுங்க. இல்லாட்டி திருவண்ணாமலை போட்டு வரலாங்க. மலை மேலே இருக்கிற சிவனை வழிபடுவது, மலை மேலே இருக்கிற முருகனை வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்ததுங்க, யோகத்தை கொடுக்குங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை நான் சொல்கிறேன். ஏன்னா தனுசு ராசிக்காரங்களாகவே தெய்வ அனுகூலம் பொருந்திய இடங்க. அந்த ராசிக்காரங்களுக்கு தெய்வத்து மேலே அவங்க ஒரு பற்று வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து மாறவே மாட்டுறாங்க. அதுலேருந்து உடம்பு முடியாட்ட பிடிச்சிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்கள் என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி போய் 7ல் உட்காந்து பாதத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல எதை புதுசாக வண்டி வாங்கினாலும் இந்த ஆண்டெலாம் எதுவும் வாங்க வேண்டாங்க. ஏன்னா அஷ்டமத்துக்கு வேறு குரு போகிறாருங்க 4ஆம் அதிபதி. அப்போ வீடு ஏதாச்சும் கட்டலாமா, சொத்து சுகம் இது வாங்கலாமானவன் அதுலேயும் இந்த ஆண்டு வாண்டாங்க. குரு 9க்கு போகும்போது செஞ்சுக்கலாங்க. அடுத்த ஆண்டு இந்த 2026 ஆண்டு உண்டு, 2027 செஞ்சுக்கலாங்க. அப்போ உங்களுக்கு இந்த திருமணத்தில் ஏதாச்சும் பிரச்சனை சிக்கல்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது விடுபடக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா குரு பக்கத்தில் இருக்காரு, அடுத்து உச்சத்தை நோக்கி போகிறாரு. ஒன்றும் தப்பு இல்லைங்க, நல்லது தான். குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு நன்மை செய்யும். இப்போ குருவோட பார்வை 11ஆம் இடத்தை பார்க்குது, அடுத்து உங்களுக்கு 12ஆம் இடம் சுப விரயத்தை பார்க்க சுப விரயத்தை கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குருவோட ஒரு அனுகூலம் பார்வை மூலமாக நன்மையை அடையக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்த்தையும் சொல்லுகிறேன். ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் அவரோட பார்வை உங்களுக்கு சுப பலனை சுப யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு உண்டாகக்கூடிய தன்மை ஏற்படுகிறது.